ஓம் சாய்ராம். எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்ரீ ஞான சாய்பாபா கோவிலுக்கு நான் போயிருந்தேன் பாபாவை பார்க்குறதுக்காக. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோவில் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ஒரு கனெக்டடாக ஆயிடுச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை அம்பத்தூர் ஓட்டி ராகவேந்திரா ஸ்ட்ரீட்டில் தான் ஸ்ரீ ஞான சாய்பாபா கோவில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் ராக்கி தேட்டர்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்லே ஞான சாய்பாபா கோவில் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோவிலில் என்ட்ரான உடனே கணேஷா தான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். கணேசனை நம்ம வழிபட்டுட்டு தான் நம்ம அடுத்தது பாபாவை பார்க்குறோம். பாபா ஒரு பெரிய ஹண்டியில் சமையல் பண்ணுற மாதிரியான பாபாவுடைய திருவுருவம் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஹண்டியில் ரைஸ் பேக்கெட்டு அப்புறம் காணிக்கைகள் இதெல்லாம் பக்தர்கள் அந்த ஹண்டியில் பாபாவுக்காக கொடுத்துருக்காங்க. உணவே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த ஹண்டியில் அழகாக எழுதியிருக்காங்க. பாபா கோவில் உள்ளேயே நிறைய சுவாமிகளுக்கான சன்னதிகள் இருக்குது. நிறைய சன்னதிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோவில் ஒரு அழகான அமைப்பில் இருக்குது. பாபாவை நம்ம பார்க்க போகிறது படி ஏறி தான் போய் நம்ம பாபாவை தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அமைப்பு அந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 108 கலசங்கள் கொண்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த கலசங்கள் மொத்தம் 108 இருக்குது. பொதுவாக 108 அப்படிங்கிற எண் எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு முழுமைத்தன்மையையும் ஆன்மீகத்தில் கடவுளோடு நம்ம இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் குறிக்கிறது தான் அந்த 108 அப்படிங்கிற எண். அது ஒரு சிறப்பான விஷயம். இந்த கோவிலில் 108 கலசங்கள் கோவிலை சுற்றி அழகாக வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் டெய்லி நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, பசுமாடு பாபாவை பார்க்குறதுக்காக கோவில் படிகளை ஏறி பாபாவை தினந்தோறும் தரிசனம் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது நிஜமாகவே எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பசுமாடு பாபாவை பார்க்கறதுக்காக தினந்தோறும் படியேறி பாபாவை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஒரு தரிசனம் தினந்தோறும் காலை வேளைகளில் நடக்கிறதா சொல்கிறாங்க. இது நிச்சயமாகவே பாபா தத்தாத்திரேயருடைய அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தத்தாத்திரேயருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது கோமாதா தான். ஸோ அந்த ஒரு காட்சியை நம்ம நேராக பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஸ்ரீ ஞான சாய்பாபாவுடைய திருவுருவம் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம பாபா பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு தோற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்தர்கள் எல்லாருமே பாபாவுடைய காலை தொட்டு கும்பிடுறதுக்கான பெர்மிஷன்ஸ் இருக்குது. அண்ட் பாபாவுடைய முகம் பார்க்குறதுக்கு அவ்வளோது ஒரு அழகான ஒரு முக வடிவம் இருந்தது. அதாவது ஷீரடியில் பாபாவுடைய முகம் எப்படி ஒரு அழகான ஒரு தோற்றமாக இருக்குமோ, எனக்கு பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பாபா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு முகம் அமைப்பாக இருந்தது. இந்த கோவிலில் எனக்கு பாபா ஆசீர்வாதம் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாபாவுடைய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பாபா அவங்க லைஃப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் மூலயமா நம்மளுக்கு நிகழ்த்தி காட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் ரொம்ப ஷேர் பண்ணதில்லை. ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் போகிறேன். கோவிலில் என்ட்ரு ஆகும்போது நான் என்ன எதிர்பார்த்து போனேன் அப்படின்னா, ஆரத்திக்கு முன்னாடி நான் போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போனேன். சின்ஸ் நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறது அப்படிங்கிறதுனால எனக்கு
கொஞ்சம் வழிகள்லாம் தாண்டி போகிறதுக்கு புதுசாக அந்த வழி ரூட்டெல்லாம் புதுசு இல்லையா, ஸோ அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் கோவிலில் என்ட்ரு ஆகிறேன், அப்போ தான் ஆரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ கோவிலில் என்ட்ரு ஆன உடனே அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு உள்ளே வாங்கன்னு என்னை கூப்பிட்டு பாபாவுடைய பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அப்போவே வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாபாவுடைய வெஞ்சாமிர்தம் வந்துட்டு கொடுத்து பாபாவுக்கு வந்து ஆரத்தி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாபாவுக்கு வந்து வெஞ்சாமிர்தம் போட சொன்னாங்க. இது வந்து காமனாக இருக்கலாம், அந்த பக்தர்களுக்கு, அந்த கோவிலுக்கு ரெகுலராக போகிற பக்தர்களுக்கு வந்துட்டு இட்ஸ் அ காமன் திங். பட் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் அந்த கோவிலுக்கு, எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கவே இல்லை. ஆரத்தி டைமில் எல்லா கூட்டமும் உட்காந்துருக்கும் போது லாஸ்ட்டாக உட்காரத்துக்கான வாய்ப்பு தான் எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் பாபா வந்து நீ வான்னு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு பாபா பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு வெஞ்சாமிர்தம் போடு அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு தருணம் வந்து எனக்கு வந்து மைண்டில் வந்து இருந்துச்சு. அதுதான் பாபாவை நோக்கி நம்ம ஒரு சின்ன அன்பு காமிச்சா போதும், எல்லாத்தையும் தாண்டி 100 மடங்கு நம்மளுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் வந்துட்டு நம்மளுடைய பாபா மட்டும்தான். இப்போ நம்ம பாபாவுடைய சாவடி ஊர்வலத்துடைய ஒரு ஃபோட்டோ வந்து இருக்குது. அதுக்கு மேலே வந்து பாபா வந்து ஊஞ்சலில் வந்து அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு திருவுருவ சிலை வந்து வச்சுருக்காங்க. பாபா வந்து எப்போவுமே வந்து துவாரகமாயில் மேலே தூணில் வந்துட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் வந்து கட்டி, நானாக வந்து கொடுத்த ஒரு பலகையில் ஊஞ்சல் கட்டி பாபா வந்து அதில் தூங்குனதாக வந்துட்டு ஒரு ரியல் இன்சிடெண்ட் இருக்குது. அதை வந்து நினைவூட்டுற வகையில் இந்த கோவிலில் வந்துட்டு பாபாவுக்கு பக்கத்திலே பாபா வந்து ஊஞ்சலில் அழகாக வந்து படுக்க வச்சு பாபாவுடைய காலெல்லாம் நம்ம தொட்டு தரிசனம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாபாவை சுற்றி நிறைய சன்னதிகள் வந்துட்டு நிறைய சுவாமிகளுடைய சிலை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம ஹனுமனை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா தத்தாத்திரேயருடைய திருவுருவ சிலை வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் ராதே கிருஷ்ணாக்கு ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. அப்புறம் மகா பெரியவாவுடைய திருவுருவ சிலை வந்து இருக்குது. பக்கத்தில் அம்மனுடைய சிலை வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு சால கிராமம் இருக்குது, பாபா வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஈசன் வந்து இருக்கார். நந்தியோடைய ஈசன் வந்து நம்மளுக்கு அழகாக காட்சி அளிக்கிறார் ஐயா. ஸோ சிவனையும் பார்வதியும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே திருமணம் அப்படின்னா நம்மளுடைய பாபா வந்து அழகாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபுல் கோவிலுடைய வியூ. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ப்ளசண்ட்டாக நம்ம உட்காந்து நல்லா தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. ஸ்ரீ ஞான சாய்பாபா கோவிலில் இன்னும் கூட ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா சத்யநாராயண பூஜை. பாபா வந்து சீரடியில் சத்யநாராயண பூஜை வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கோவில்லையும் சத்யநாராயண பூஜை வந்து நடக்குது. எப்போ நடக்கும் அப்படின்னா எல்லா மாதங்கள்லேயும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு பண்ணுறாங்க. நம்ம பூஜையில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஒரு 10 days பிஃபோராகவே வந்து நம்ம பேரை கொடுத்து அந்த பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது இங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே ஸ்டெப்ஸில் தான் வந்துட்டு நம்ம பாபாவை ஏறி போய் தரிசனம் பண்ணுறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி சத்யநாராயண பூஜை எல்லாமே இங்கே வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா பாபாவுடைய துணியும் அங்கே அழகாக பாபா வந்து உட்காந்துருக்காங்க. துவாரகமாயில் உட்காந்துருக்க மாதிரியே பாபாவுடைய திருவுருவ சிலை வந்து இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பாபா முன்னாடி பாபாவுடைய துணி வந்து 24 hours எரிஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த துணியையும் தொட்டு வணங்குறதுக்கான பாக்கியமும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ பாபா முன்னாடி இந்த புனித அக்னி வந்து 24 hours எரிஞ்சிட்டே இருக்கும்.
நம்ம தொட்டு தரிசனம் பண்ணிக்கலாம். அங்கே துணி பாபா வச்சுருக்காங்க. கூடவே வந்துட்டு துணி எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியும் ஒரு போர்டில் வந்துட்டு அழகாக வந்து எழுதியிருக்காங்க. துணிக்கு பக்கத்துலேயே பாபாவோட கிச்சன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்ஸ்னலாக ஸ்ரீ ஞான சாய்பாபா கோவில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல மனசுக்கு திருப்தியாக இருந்தது. பாபா கிட்ட போன ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் வந்து எனக்கு இருந்துச்சு. நீங்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் வந்துட்டு அம்பத்தூர் ஓட்டி, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் ஓட்டி ராகவேந்திரா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அம்பத்தூர் ஓட்டியில் ராக்கி தேட்டர்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம இந்த கோவிலை வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சாய் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக் திஸ் வீடியோ. பாபாவுடைய பக்தர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸ்ரீ ஞான சாய்பாபா கோவில் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாபாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்தது எந்த சாய்பாபா டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Soundarya. Om Sai Ram. Thank you, Sai.